ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நான் சென்னையில் இருக்கேன். பொதுவாக அந்த சிட்டி சைடில் உள்ள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான பொருள் வாங்குறது வந்து ஒரு ட்ரீம் தான். அது முட்டையாக இருக்கட்டும், மீட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த வயத்தில் பார்க்கும்போது நான் இது வரைக்கும் கோழி முட்டையில் கடைகளில் வாங்கிட்டு இருக்கிறேன். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ன்ற போது மொட்டை மாடியை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மொட்டை மாடி யூஸ் பண்ணலான்ற போது அதில் கொஞ்சம் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ நான் என்ன யோசித்தேன், வீட்டில் வந்து மேலே போகிற ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸு கீழே கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்த யூஸ் பண்ணி கோழி வளர்க்கலாமான்ற ஒரு ஐடியா வந்தது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான முட்டை, எங்கள் வீட்டில் கோழியிட்ட முட்டை. ஸோ இது எப்படி பண்ணலாம், எல்லார் வீட்லேயும் முட்டைக்காக கோழி வளர்க்க முடியும், அது ரொம்ப ஈஸி தான். அது நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் யோசிச்சது அந்த ஸ்டெப்ஸு கீழே ஏதாவது பண்ணலான்னு யோசித்தோம். வீட்டில் மேய்ச்சல் கொஞ்சம் இடம் இருக்குது, கண்டிப்பாக கோழி வளர்க்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது அந்த ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குப்பையாக உள்ள இடம் தான். இதை க்ளீன் பண்ணதுலேருந்து கூண்டு அமைச்சு கோழி வாங்கி அதை மேய்ச்சலில் விட்டு வீட்டுக்குள்ளேயே அது முட்டையை வச்சு அந்த முட்டையோட ஃபைனல் பொருள் தான் இது. ஸோ அதை கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ எப்படி பண்ணுறது ஒன்று ஒன்றா பார்க்கலாமுங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எல்லோரும் பண்ணலாம் வீட்டில். ஐ திங்க் அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் இது பாசிபிள் கிடையாது. பட் இண்டிவிஜுவலான வீடாக இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சமான மேய்ச்சல் கிடந்தால் கூட, இல்லை மேய்ச்சல் இடமே இல்லாட்டி கூட நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சந்தேகம் தான் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தது மாதிரி எங்கள் வீட்டில் இப்போ கோழிக்குண்டு அமைக்க போகிறோம். இடம் பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் மாடிப்படிக்கு போகிற ஸ்டெப்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இது வந்து மாடிப்படி போகிற ஸ்டெப்ஸ். ஸோ இது வந்து கார் பார்க்கிங். இந்த இடம் ஃபுல்லாக கார் பார்க்கிங். ஸோ கார் பின்னாடி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே தான் ஒரு இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு பண்ண போகிறோம். ஆனால் பாருங்கள், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால, சும்மா பார்க் மட்டும் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய குப்பைகள் இருக்குது. ஸோ வாங்க இப்போ க்ளீன் பண்ணிடலாம். மண்ணல்றதுக்கான ஒரு ப்ராப்பரான தட்டு இல்லை. இது வந்து அழுக்கு தண்ணிலாம் போடுற டப்பாவும் போன்ற ஒரு ஐட்டம். ஒயிட் தான் ஐடியா கொடுத்தாங்க. ஸோ இந்த கேரியர் உள்ள ஐட்டம்னால மண் உள்ள உள்ளாது டெம்பரரியாக மண்ணல் போகிறது ஈஸியாக இன்னும் நிறைய டஸ்ட் ரொம்ப இருக்குது. ஸோ மாஸ்க் கிடையாது. ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கூண்டு பண்ணலாம் வாங்க. ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு ½ hour க்ளீனிங் ஒரு போச்சு. எங்களோட மாடிக்கு போகிற படிக்கு கீழே க்ளீன் பண்ணேன். அங்கே தான் கூண்டு போடலான்னு பிளான். ஸோ கூண்டு அமைக்கிற வீடியோ உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கிட்டத்தட்ட ஒரு ½ day ஒர்க்கு. அதை என்னால் ஷூட்டிங்கும் பண்ணிவிட்டு கூண்டும் பண்ண முடியல. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வரும்னு நினச்ச ஒரு கூண்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1200 எல்லாமே முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணேன். ஸோ இப்போ அடுத்து கோழிகள் வாங்கணும். அதுக்கு நம்ம கூண்டை பார்க்கலாம் வாங்க. அட்லாஸ்ட் நம்ம கூண்டுக்கு வந்தாச்சு. இப்போ கூண்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸுக்கு கீழே கூண்டு பண்ணுறது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு கூண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சைடில் 4 பக்கம், மேலே கீழே ஃபுல் கவர் பண்ணும்போது 6 பக்கம் நீங்கள் கவர் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கூண்டு ஒரு ஸ்டெப்ஸுக்கு கீழே பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, மேலே ஆல்ரெடி ஏதாவது ஒரு கவர் இருக்கும். ஒன்று லேடர் போகும், இல்லை ஒரு சுவர் இருக்கும், சைடில் ஒரு கவர் இருக்கும். தரையை நீங்கள் சேர்த்து பண்ணும்போது தரைக்கு கவர் கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்கன்னா 2 பக்கம் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் இந்த பக்கம் கவர், இந்த பக்கம் மெஷ், 2 பக்கமே மெஷ் கொடுத்துருக்கும்போது உங்களுக்கான மெட்டீரியல் செலவு 10ல் ஒரு 6 பங்கு குறைஞ்சிடும். ஸோ மெட்டீரியல் செலவு ரொம்ப கம்மியாக குறைக்கலாம். இப்போ நம்ம கோழிகள் வாங்க போகிறோம். கோழி வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த கூண்டு பண்ண விஷயத்தை நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். என்னென்ன எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ செலவாச்சுட்டு. மொத்தமாக அந்த கூண்டுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1250 ரூபாய்ச்சு மொத்தமாக இந்த மெட்டீரியல்லாம். நான் மெட்டீரியல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இரும்பு ராடில் பண்ணலாம், இல்லைனா ஒரு மரத்தில் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் மரத்தில் இரும்பு ராடில் பண்ணுறத விட எனக்கு இது எக்கானமியாக தெரிஞ்சது. பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் மரத்தளவுக்கு இதில் பலம் இருக்காது. பட் நம்ம கோழிகளுக்கு இருக்கிறதுனால அது பரவாயில்ல, ரொம்ப சாதாரணமாக வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெஷ். இந்த மெஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 11 ரூபாய் வாங்கினது. 10 ரூபாய்க்கும் 8 ரூபாய்க்கெல்லாம் கிடையாது, உங்கள் ஏரியாவை பொறுத்து. இது வந்து ஒரு 50 அடி தேவைப்படுச்சு, ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 inch பைப்பு, இது 3/4 inch பைப்பு. இது ரொம்ப சீப்பாக கிடைக்குது. இந்த ஹோல் சைஸே வந்து ஒரு 250 ரூபாய் கிடைக்கும் ஒரு ஃபுல் பைப்பே. இது ஒரு 200 ரூபாய் கிடைக்கும் ஒரு ஃபுல் பைப்பே. ரொம்ப ஈஸி. எடுத்துகிட்டு ஒரு ஆக்ஸாபிள் வச்சு நீங்களே கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தால் பாருங்கள், மெஷர்மெண்ட் டேப் எடுத்துகிட்டு என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணிங்க. இந்த பைப் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு கீழே ஒரு ஆணி ரிவிட் அடிச்சிருக்கிறேன், மேலே ஒரு ஆணி வச்சு இது போட்டிருக்கிறேன், கிளாம்ப் போட்டிருக்கிறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அதே செட்டப் கொடுத்துட்டு ஃபுல்லாக மெஷ் கவர் பண்ணியாச்சு. கோழியை அடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வழி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டோர் பண்ணுன்றதுனால காலையில் எழுந்து கோழியை திறந்து விடுறதுக்கு. ஸோ
இப்படி தான் லாக் பண்ணி வைக்கிறது. இங்கே பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு செங்கல் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை அதுவும் தேவையில்லை. ஸோ காலையில் இருந்து கோழி திறந்துடும்போது ஜஸ்ட் நான் இப்படி திறந்துட்டு இங்கே லாக் பண்ணிப்பேன். கோழி காலையில் மேய்ச்சலுக்கு போய்டும். ஈவினிங் வரும்போது நான் அடைச்சிக்கலாம். அண்ட் கிளீனிங் பர்பஸை குறைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தார்பாலின் மாதிரி ஒரு மேட் போட்டிருக்கிறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட் நீங்கள் நல்லா பார்க்கலாம். தரையிலேருந்து கோழியோட எச்சத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். 2 நாள் விட்டுட்டிங்கன்னா அது காஞ்சி ரொம்ப ஸ்மெல்லர் ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மேட், நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு தார்பாலின் மாதிரி ஒரு மேட்டு போகிறதுனால 2 days ஒன்ஸ் என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக கோழியில் அதில் எச்சம் போடும். அந்த மேட்டை மட்டும் வெளியில் எடுத்து சுருட்டி வெளியில் போட்டு நீங்கள் ஒரு பைப் வச்சு தண்ணி அடிச்சு விட்டிங்கன்னா ஈஸியாக ஆகிடும். ஸோ கிளீனிக் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஸ்மெல் வரதை குறைச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மெஷ் கொடுத்தது என்ன காரணம்னா, நான் இதை ஃபுல்லாக கூட அடைச்சிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மெஷ் கொடுக்கும்போது ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கோழிகளுக்கு எந்த ஒரு டிசீஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. அண்ட் ஏர் ஃப்ளோ இருக்கும்போது டெஃபினட்டாக ஸ்மெல்லும் ரொம்ப கம்மியாக வரும். கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கோழிகள் வைக்க போகிறேன். உள்ளே வந்து கோழிகள் உள்ளே போனால் எப்பவுமே அந்த கோழிகளுக்கான ஒரு இயல்பு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு உயரமான இடத்துல உட்கார்ந்தோம் நீங்கள் எங்கே அடைச்சிக்கனாலும். ஸோ இது உள்ள கோழிகள் விட்டால் இருந்துக்கும், பட் அது ஒரு மாதிரி அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உள்ள இன்னும் ஒரு சின்ன ஒரு ஃபினிஷிங் மட்டும் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ரேக் வச்சுட்டு உள்ள கோழி போனால் ஏறி உட்கார மாதிரி ஒரு சின்ன ஒரு ரேக் மாதிரி வச்சு பண்ண போகிறேன். ஃபீடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் காலையில் ஆஃபீஸ் போனால் ஈவினிங் தான் வரேன், இல்லைங்க வெளில ஷூட்டிங் போனால் ஒரு நாள் கழிச்சு வரன்ற பட்சத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கு தேவையான ஃபீடிங்கை வச்சிட முடியும். இதுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் அண்ட் ஃபீடர் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கனால போதும். ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மேலே வந்து ஒரு 20 லிட்டர் கேன் வச்சு கனெக்ஷன் கொடுத்துட்டா அந்த ஃபுல் தண்ணி எடுத்துக்கும். ஃபீடரும் வச்சிடலாம். ஃபீடருக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபீடர் இருக்குது, ஃபில் பண்ணி வச்சுட்டா ஃபுல்லாக இறங்கிக்கும். அண்ட் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் வரலாம், இது ரொம்ப சின்ன இடமா இருக்குது, இது ஏதோ நீங்கள் கோழிகளை அடைச்சி வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறன்ற மாதிரி பார்க்கலாம். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஸ்பேஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் உள்ளே போனால் கூட கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். வாங்க நான் உள்ளே வந்தே காட்டுறேன். இந்த கூண்டு வந்து ரொம்ப சின்னதே நினச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், என் கூடவே சேர்ந்து நீங்கள் உள்ளே வாங்க. இது என்ன மாதிரி ஒரு 2-3 பேர் அழகாக உள்ளே உட்கார அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ நான் கூண்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறேன். நான் உட்காந்ததுக்கு மேலேயும் எனக்கு மேலே ஒரு 3 அடிக்கு ஹைட் தாராளமாகவே இருக்கும். அண்ட் நீங்கள் கூண்டு நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து ஸ்டெப்ஸுக்கு கீழே வரதுனால, நேரோவாக வரதுனால இங்கே வந்து ஒரு ரேக் வைக்க போகிறேன். ஸோ இங்கே ஒரு ரேக் வைக்கும்போது இங்கே ஒரு கோழி வச்சுக்கலாம், இங்கே ஏறி உட்காந்துக்கும். அண்ட் இங்கே இன்னும் ஒரு ரேக் வைக்கும்போது இங்கே 2 கோழிகள் உட்காந்துக்கலாம். இந்த இடத்துல வந்து முட்டைக்கான இடம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இங்கே ஒரு தக்காளி கூட மாதிரி வச்சுட்டோன்னா முட்டைக்கு இங்கேயும் வைக்க ரெடி பண்ணலாம். அண்ட் வெளியிலையும் ஒரு முட்டைக்கு அடை வைக்கிறதுக்கு முட்டைக்கு வெளியில் வைக்கலாம். ஸோ கம்ஃபர்ட்டாக நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் 2 பேருக்கு உள்ளே உட்காரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 கோழிகள் தாராளமாக வளர்க்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக வளர்க்கலாம். இட வசதி நல்லா இருக்குது. நான் இனிஷியலாக ஒரு 3 கோழி வளர்க்கலான்னு இருக்கிறேன். ஸோ 3லேருந்து 4 கோழி வளர்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோழி வாங்க போகிறோம். வாங்க கோழி வாங்கலாம். இப்போ மேய்ச்சலுக்கு என்ன பண்ணுவோன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. மேய்ச்சலுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி, கம்பு, சோளம்லாம் கலந்து இதில் வைக்கிறேன். மார்னிங் வச்சது போக மற்ற டைம் எல்லாம் கோழிகள் மேய்ச்சலில் தான் இருக்கும். இப்போ மேய்ச்சலுக்கு எப்படி போகுதுன்னு காட்டுறவாரு. இது வந்து வீட்டுக்கு பின்னாடி உள்ள மேய்ச்சல் ஏரியா. மார்னிங் இடம் வச்சுட்டு திறந்து விட்டாச்சுன்னா கோழிங்க எல்லாம் அப்படி தான் வந்து மேயுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக மேய்ச்சலுக்கான இடம். நீங்கள் பார்க்கலாம், கோழிங்க நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு. அண்ட் இது போல் வீட்டில் சிட்டிக்கு வெளில வளர்க்குறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ பொதுவாக என்னோடய வீடை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். இது நீங்கள் பார்க்கலாம், வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி புழு பூச்சி வீட்டுகள் நிறைய இருக்கும். பொதுவாகவே வீட்டுக்குள்ளே 1-2 வரும். இப்போ இந்த மாதிரி வளர்க்குறதுனால இந்த கோழிகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுது. அந்த புழு பூச்சிகள், எறும்பு ஒன்றும் விடுறதில்ல. அதுவும் இல்லாமல் வீட்டை சுற்றி இந்த மாதிரி செடிகள் எது வளர்ந்தாலும் கம்ப்ளீட்டாக சாப்பிட்றது. இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புல் இருந்தது, ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. ஸோ வீட்டை சுற்றி க்ளீனாக வச்சுக்குது. ஒரு புழு பூச்சி எதுவும் இல்லாமல். பெரிய பூச்சி வந்ததுனால சத்தம் போட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா மேயுது. மேய்ச்சலை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்டையும் இவ்வளோ இடம் இருக்காது. ஸோ இவ்வளோ இடம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதில் ஒரு கால்வாசி இடம் இருந்தால் கூட நீங்கள் அழகாக மேய்ச்சலில் விட்டுட்டு அரிசி வீட்டில் உள்ள எல்லா மீந்து போனையும் நல்லா சாப்பிடுதுங்க. இப்போ நாங்கள் இது கோழிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. வீட்டில் மீந்த தக்காளி, வெங்காயம், கேரட்டு, வெண்டைக்காய், அரிசி, பழைய சோறு எதை போட்டால் நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. டெய்லி ஒரு முட்டை வந்துடுது. ஸோ வந்து நீங்கள் இவ்வளோ இடம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மோரோவர் இது வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்கு. அவங்க எல்லோரும் மொபைலில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதும் இதை கொஞ்சம் பார்த்துக்கிறதே ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் தான். அது எப்படி பிஹேவ் பண்ணுது, அது ஒரு 4 நாள் ஆகிட்டால் அந்த கோழிகள் உங்கள்கிட்ட பழகிடுது. ஃபஸ்ட்டு 3 நாள் பயந்த கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரம் கழிச்சு இப்போ நான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் உட்காந்து நின்றுக்குதுங்க, கையில் வந்து சாப்பிடுதுங்க. அது பழகிட்டோன்னா அது ஒரு ஃபீல், ஒரு வீட்டை ஒரு பெட்டு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகும். ஒரு விஷயம், இது கிராமப்புற கோழின்றதுனால ரொம்ப பெருசாக ஹைட்டாக ஜம்ப் பண்ணாது. அண்ட் எங்கள் வீட்டை சுற்றி ஓரளவு என்னோடய ஹைட்டுக்கு ஒரு 6 அடிக்கு ஹைட்டுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கிறதுனால இது வெளில போகிறதில்ல. அதனால கொஞ்சம் சேஃப் தான். இது வந்து 3 மேய்ஞ்சிட்டு இப்போது கூண்டுக்கு போகிறாங்க.
இப்போ வந்து கூண்டுக்குள்ளே போய்ட்றாங்க ஈவினிங் அடையிறதுக்கு. மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக இங்கே படுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு ஃபுல்லாக மருதாணி மரம் இங்கே தான் படுத்துருப்பாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். நம்ம ஏசியோட அவுட்லெட் பைப்பை நான் அப்படி கொடுத்துருக்குறேன். அதில் வர்ற தண்ணி வந்து நல்லா அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொதுர் மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகும். ஸோ கீழே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இங்கே தான் கிடக்கும். இது வந்து தேன்கூடு. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் காட்டியிருப்பேன். கிட்டத்தட்ட தேன்கூடு எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த தேனி வீடியோவை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இதை பற்றி முழுமையான விளக்கம் கொடுத்துருக்குறேன். எப்படி வாங்கினேன், எப்படி வச்சேன், இதோட பெனிஃபிட் இன்னும் முழுமையான விளக்கம் கொடுத்துருக்குறேன். ஈவினிங் அந்த 2 hours மேய்ஞ்சிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பிட்றாங்க. வீட்டில் கோழி வளர்க்குறதுல ஃபீடு ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபீடுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மேய்ச்சல் இடம் இருக்குது. ஸோ என்னதான் மேய்ச்சல் இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி கிராமப்புற கோழிகளுக்கு வந்து மேய்ச்சல் மட்டும் பத்தாது. பியூர் சிறுவடை வந்து மேய்ச்சலில் மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபீடு வச்சே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபீடர். இந்த ஃபீடர் வந்து சின்ன கயிறு கிட்ட தொங்க விட்டுருக்கேன். இது ஒரு 2 கிலோவில் ஃபீடர். இதில் வந்து அரிசி, கம்பு, கோதுமை, சோளம் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ்டாக கலந்து போட்டிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இது இங்கே சாப்பிட்டுருக்கு. கோழிக்கு தீனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய இதுக்குன்னு ஃபீட்லாம் வாங்க தேவையில்லை. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனியன், ஒரு பழைய ஆனியன் இருந்தது, பழைய தக்காளி, மிச்சமாக எல்லா பொருளையும் சாப்பிடுது. அது போக அரிசி, கம்பு, சோளம், கோதுமை கொஞ்சம் இருக்குது. ஸோ இதுதான், இது போக கம்ப்ளீட்டாக மேய்ச்சல் இருக்குது பின்னாடி அந்த இடத்துல மேயுது. இப்போ பாருங்கள் வெங்காயத்தை எவ்வளோ நல்லா ஒரு விரும்பி சாப்பிடுதுண்டு. இது போல் காலையில் ஒரு வெங்காயம், ஈவினிங் ஒரு வெங்காயம் போடுறோம். மற்ற நேரம் ஃபுல்லாக மேய்ச்சலே இருக்குது. ஸோ தண்ணி இங்கே வச்சிடறோம். இது தண்ணிக்கு முக்கியமான பார்ட். ஃபஸ்ட் நான் வந்து 2 நாள் தண்ணியை கீழே வச்சுருந்தேன். அது இந்த கோழிகள் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி எச்சம் போய் ரொம்ப நாஸ்தி பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பவுல் வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர். தண்ணி குடிக்க மேலேருந்து இறங்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு 8 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இந்த 8 லிட்டர் வந்து ஒரு வாரத்துக்கு இந்த 3 கோழிகளுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்குது. நான் எங்கேயாவது ஒரு 2 நாள் வெளியில் போயிட்டா கூட கம்ப்ளீட்டாக அதுகளே மேனேஜ் பண்ணிக்கிது. நான் இல்லாமல் கூட ஒரு 5-6 இன்ச்சில் ஹைட்டில் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும்போது அதனால் ஏறி நின்று தண்ணி எச்சம் பண்ண முடியாது. கீழே வரது தூசி பட வாய்ப்பில்லை. ஸோ நீட்டாக இருக்கும். இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் கலக்கி வச்சுருக்கிறேன். ஸோ குளுக்கோஸ் வேணால் குளுக்கோஸ் கலக்கி வச்சுக்கலாம். ஸோ மஞ்சள்ன்றது பொதுவாக ஒரு ஆன்டிபயோட்டிக், நல்லா எனர்ஜியாக இருக்கும். பொதுவாக ஒரு நோய் தாக்கம் வராது. இந்த தண்ணியை பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கலட்டி ஈஸியாக சுத்தம் பண்ண முடியுது. இந்த சின்ன கோழி முட்டை வச்சுட்டு முட்டைக்கு மேலேயே படுத்துருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த இடத்த பழகிட்டால் டெய்லி அதை எடுத்து கரெக்டாக முட்டை வச்சுட்டு போயிடுது. ஒரு 2 நாள் மறந்தாலும் 3 நாள் மறந்தாலும் கூட அது மேலே முட்டை வைக்கும்போது முட்டை ஒன்றும் ஆகுறதில்ல பெருசாக. ஒரு சில நினைப்பாங்க அந்த கோழி மேலே உட்கார முட்டை உடஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒரு 4-10 முட்டை வரைக்கும் அது தாராளமாக இடம் வரைக்கும் வச்சுட்டே இருக்கும். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு கோழியில் கொண்டு வந்து. ஃபர்ஸ்ட் 2-3 நாள் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தது. புது இடம், அது அப்படி தான் வந்தோடனே ஒரு இடத்த ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுவோம், என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம், மேய்ச்சலுக்கு எப்படி போகிறோன்னு பார்ப்போம், அந்த கூண்டை பார்த்துட்டே இருக்கும். 2-3 நாள் கம்மியாக தீவனம் எடுக்கும், முட்டை கம்மியாக தான் வைக்கும். வந்து ஒரு 2-3 நாளே செட்டில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கற்றுக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். கையில் கொடுத்து கொடுத்து வந்து சாப்பிடுறது பக்கத்துலேயே நின்றுருக்கு. ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ 3 நாள் கழிச்சு முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. 3மே முட்டை வைக்குது. ஸோ வாங்க இப்போ முட்டையை பார்க்கலாம். எஸ், முக்கியமான போர்ஷன். எதுக்காக கோழி வாங்கணுமோ அதோட பர்பஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் முட்டையை. இதில் 2 முட்டை வச்சுருக்கு இந்த ட்ரையில். இது இன்றைக்கி வச்ச முட்டைங்க. இதில் ஒரு முட்டை இருக்குது, நல்ல ஒரு ப்ரௌன் கலரில், நாட்டுக்கோழி முட்டை மாதிரி கலரில். பட் இது ஆக்சுவல் நாட்டுக்கோழி முட்டை கிடையாது, கிராமப்புறியான்னு சொல்லுவோம். ஹெல்த் வைஸில் பார்க்கும்போது அந்த பியோர் மேய்ச்சல் கோழியோடது தான். ஏன்னா ஃபுல்லாக மேய்ச்சல் தான் விட்றேன். எந்த கம்பெனி ஃபீட் கொடுக்குறதுல ஃபுல்லாக மேய்யுது. அடைக்கும் போது மட்டும் வெங்காயம், தக்காளி, அரிசி போட்டு இது பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி 3 முட்டை பெர் டேக்கு, குறைஞ்சது 2 கிடச்சிடும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி கோழிக்கான ஐடியா வந்தது, எப்படி ஸ்டெப்ஸ்க்குள்ளே ஷெட்டு போட்டோம், எப்படி கோழிகள் வாங்கணும், அது கிராமப்புறையை சூஸ் பண்ணதுக்கான காரணம், எப்படி மேய்ச்சிட்டு வருது, எப்படி முட்டைகள் வைக்கிறதுன்ட்டு நம்ம வீடியோலேயே மொட்டை மாடி கோழி வளர்ப்பு காட்டியிருப்போம். மொட்டை மாடியில் கோழி வளர்ப்பது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான், கமர்ஷியலாக கூட பண்ண முடியும். என்ன ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் விஷயம், மொட்டை மாடியில் கோழி வளர்க்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முழுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஷெட்டில் ஆரம்பிக்கிற செலவு மேய்ச்சலில் விட முடியாது. மேய்ச்சலுக்கு நீங்கள் கீழே இருக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து நீங்கள் கொடுக்குற ஃபீடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதில் உள்ள செலவுகள் அதிகம். அதிலிருந்து நீங்கள் எடுக்கிற ஈல்டரோட முட்டை வந்து அவ்வளவு நீங்கள் கொடுக்குற ஃபீடுக்கான செலவுக்கு வருமானு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொட்டை மாடியில் நினச்சிருந்த பண்ணிடலாம். பட் நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் இந்த ஸ்டெப்பு கீழே அந்த இடம் சும்மா இருந்தது, சும்மா குப்பையாக இருந்தது. இதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணும்போது எனக்கான செலவு கம்மி. இந்த கூண்டுக்கான மொத்தம் செலவு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் முடிஞ்சிருச்சு. ஸோ கோழிகள் செலவு ஒரு 1000 ரூபாய். இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 முட்டைகள் கிடைக்குது. குறைஞ்சது 2 முட்டைகள் கன்ஃபார்மாக கிடைச்சிடும். ஸோ இந்த முட்டையை கடையில் வாங்கினா 5 ரூபாய். முக்கியமான விஷயம், நான் இதுக்கு எந்த கெமிக்கல் ஃபீட் யூஸ் பண்ணல. ஸோ வீட்டில் உள்ள பழைய வெங்காயம், தக்காளி, அரிசி, கம்பு, சோளம் மட்டுமே தான் போடுறோம். நல்லா சாப்பிடுதுங்க, பின்னாடி போய் புல்லோட நல்லா மேயுதுங்க, கரெக்டாக வந்து முட்டை வச்சுட்டு போயிடுது.
இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் போனால் கூட ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரில் தண்ணி வச்சுட்டேன்னா ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டேன்னா தாராளமாக 3 நாள் 4 நாள் தாக்கு பிடிச்சிக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளுக்கு அப்புறம் 3 முட்டையோ 4 முட்டையோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் சொல்ல வர விஷயம், தாராளமாக எல்லாரும் வீட்டில் கோழி வளர்க்க முடியும். இதுக்காக இவ்வளோ பெரிய இடம் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் இடம் இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு 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 சின்ன ஒரு லாபிக்கு முன்னாடி உள்ள சின்ன ஒரு புல்வெளி இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். இன்கேஸ் இடமே இல்லைனாலும் கூட நீங்கள் வளர்க்க நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம். ஒன்று நீங்கள் முழுக்க தீனி போடணும். பட் நீங்கள் ஒரு ஃப்ரீ ரேஞ்சில் விடலாம். வீட்டை சுற்றி கொஞ்சம் அசுத்தம் பண்ணணும், எச்சம் போடணும்னு சொல்கிறதுலாம் அவ்வளோ இல்லை. அது ஒன்றும் பெரிய கிளீனிங் ப்ராசஸ்லாம் இல்லை. இப்போ இங்கேயும் பண்ணது தான், பட் மோஸ்ட் ஆஃப் டைம் மேய்ச்சலே இருக்குது, வரும்போது மட்டும் பண்ணிக்கிறதுங்க, பெரிய டிஸ்டர்பாக இல்லை. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா எனக்கு ஹெல்தியான முட்டைகள் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ பாருங்க, ஸோ டெய்லி ஒரு 2 முட்டை மினிமம் கிடைச்சது, தாராளமாக 3 முட்டை கிடைக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கான ஏர்னிங் பார்க்கும்போது நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசோட அதிகமான ஏர்னிங் கிடைக்குது. அண்ட் இன்னொரு ஹெல்தியான ஃபுட். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ், உங்களுக்கு எங்கேஜிங்காக வச்சுக்கும். நீங்கள் அந்த கோழியை பார்த்துக்கிறத எப்படி மேயுது, அது நீங்கள் கூப்பிட்டா வரும், உங்கள் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகும். ஃபஸ்ட்டு 2 நாள் என்னை பார்த்து பயந்துட்டு இருந்துச்சு, இப்போ பாருங்க என் பக்கத்தில் எதுனா தொட்டா பக்கத்துலேயே நிற்குது. ஸோ அது ஒரு அதை பார்த்துக்கிறதே உங்களுக்கு ஒரு எங்கேஜிங்காக இருக்கும். நல்ல ஒரு டைம் பாஸ், ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான டைம் கூட அது கூட செலவழிக்கலாம். நிறைய கற்றுக்கலாம் கோழிகளை பற்றி. பின்னாடி வந்து நீங்கள் பெரிய லெவலில் கோழி பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு விஷயம். நீங்கள் வச்சு கோழிகளை வச்சு சின்ன லெவலில் 2 கோழியை வளர்த்து பார்க்கும்போது ஒரு 6 மாதத்தில் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிராமப்புற கோழிகளோட முட்டைகள் வந்து இப்போ நான் சேவல் வச்சுக்கல. ஸோ சேவல் இல்லாதனால இந்த முட்டைகளை அடைக்க வச்சா பொரிக்காது. நீங்கள் அது வந்து அடைக்க வச்சு பொரிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, ஒரு சேவல் வச்சுக்கோங்க, இல்லைனா அது பொரிக்காது. ஸோ இதுதான் நான் பண்ணியிருக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம், பெட்டராக பண்ணியிருக்கலாம், இல்லை இது மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்கலாம், இது இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கிற மாதிரி உங்களோட கருத்துக்கள் வந்து தாராளமாக சொல்லுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே என்னோட வீட்டில் வச்ச தேனி பெட்டியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து எப்படி டெவலப் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ முட்டைகள் வைக்குது, மற்ற வேறு இன்னும் 2 3 விஷயங்கள் ஆட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் வீட்டில். ஸோ அடுத்ததை பற்றி என்னோட வீடை பற்றி பார்க்கலாம். அடுத்தது வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.